வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சுதந்திர தினத்தில் இந்திரஜாவின் இன்ஸ்டா பக்க பதிவை கழுவு ஊற்றும் ரசிகர்கள். இதான் காரணமா வெளியான தகவல். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகை இந்திரஜாவின் சுதந்திர தின பதிவு தான் தற்போது இணையதளத்தில் ட்ரோல் செய்யப்பட்டு வருகிறது. இந்தியா முழுவதும் சுதந்திர தினம் கொண்டாடி வந்தாங்க. நம்முடைய இந்தியாவிற்கு 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் சுதந்திரம் கிடைத்தது. இதனால் ஒவ்வொரு வருடமும் இந்த நாளை இந்தியா முழுவதும் கோலாகலமாக கொண்டாடி வராங்க. அது மட்டும் இல்லாமல் இது 78வது சுதந்திர தினம் என்று சொல்லப்படுகிறது. பள்ளி, கல்லூரிகள், அரசு அலுவலகங்கள் என பல இடங்களில் தேசிய கொடிகளை ஏற்றி மரியாதை செலுத்தி இனிப்புகளை வழங்கி வராங்க. அரசியல் தலைவர்கள், பிரபலங்கள், சாதாரண மக்கள் என அனைவருமே இந்த நாளை கொண்டாடி சோசியல் மீடியாவில் பதிவு போட்டு வராங்க. அந்த வகையில் நடிகை இந்திரஜா போட்டிருக்கும் பதிவு தான் தற்போது இணையதளத்தில் கிண்டல் செய்யப்பட்டு வருகிறது. அதாவது நடிகை இந்திரஜா அவங்க தாமரையின் மேல் தேசிய கொடிய கலரில் ஆடை அணிந்து முகத்தில் புலி வர்ணம் போட்டு தலைக்கு மேலே மயில் தொகை விரித்து கையில் கொடியை ஏந்தி இருப்பது போல போட்டோ ஷூட் நடத்தியிருக்காங்க. தற்போது இந்த புகைப்படத்தை இணையதளத்தில் பதிவிட்டு குடியரசு தின வாழ்த்துக்கள் என்று கூறியிருக்காங்க. இதை பார்த்த நெட்டிசன்கள் பலருமே இன்று சுதந்திர தினம், அது கூட தெரியாமல் குடியரசு தின விழா என்று போட்டிருக்கிறாய், எதற்கு இந்த வீண் விளம்பரம் என்று பங்கமாக கலாய்த்து கேலி கிண்டலும் செய்து வராங்க. ஆனால் இந்திரஜா போடலை மேக்கப் ஆர்டிஸ்ட் இவரது இன்ஸ்டா பக்கத்தில் க்ளோப் செய்திருக்காங்க. அதில் குறிப்பிட்டுள்ள குடியரசு வாழ்க்கை கவனிக்காமல் இந்திரஜாவும் அப்படியே இந்த பதிவை விட்டிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமா உலகில் பிரபலமான காமெடி நடிகராக பட்டையை கிளப்பி கொண்டிருந்தவர் தான் நடிகர் ரோபோ சங்கர். இவரின் மகள் தான் இந்திரஜா. இவங்க அட்லி இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளிவந்த பிகில் படத்தில் நடித்து மக்கள் மத்தியில் பிரபலமடைந்தாங்க. முதல் படத்திலேயே இவருடைய நடிப்பை பார்த்து பிரபலங்கள் பலருமே பாராட்டி வந்தாங்க. அதற்கு பின்பு ஜீ தமிழில் அர்ஜுன் தொகுத்து வழங்கியிருந்த சர்வேர் நிகழ்ச்சியில் கலந்திருந்தாங்க. ஆனால் இவரால் 20 வரை தாக்கு பிடிக்க முடியலை. அதனைத் தொடர்ந்து இவங்க கார்த்திக் நடிப்பில் முத்தையா இயக்கத்தில் வெளிவந்த விருமன் திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. தற்போது இவங்க சில திரைப்படங்களில் கமிட் ஆகி நடிப்பதற்கு சொல்லப்படுகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இருவருமே கார்த்திக் என்பவருக்கும் திருமணம் நடைபெற்றது. இந்திரஜா கார்த்திக் திருமணத்தில் பல பிரபலங்கள் கலந்திருந்தாங்க. திருமணத்துக்கு பின்பு இந்திரஜா கார்த்திக் இருவருமே விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் மிஸ்டர் அண்ட் சின்ன திரையில நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலக்கியிருந்தாங்க. தற்போது இந்திரஜா கர்ப்பமாக இருப்பதாக தனது முகநூல் வாயிலாக தெரிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.